நமஸ்தே எவ்ரிவன். இந்த வீடியோல பகவத்கீதாவோட ஃபர்ஸ்ட் சாப்டர் அர்ஜுன விஷாத யோக. இந்த சாப்டர்ல நம்ம படித்த ஸ்லோகத்தோட மீனிங் என்னன்னு ஒரு எசன்ஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஸ்லோகம் ஸ்டார்ட் ஆகுது திருத்தராஷ்டிர உவாச்ச. இந்த திருத்தராஷ்டிரனுக்கு இந்த பகவத்கீதையில ஃபர்ஸ்ட் இடம் பிடிக்க என்ன காரணம், எதனால அப்படி கிருஷ்ணர் அனுகிரகம் பண்ணி ஒரு திருதராஷ்டிரனுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகமா ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, அதாவது தன்னுடைய தர்மம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவன் வாயிலிருந்து இதுவரையும் வந்ததே இல்லை. அதே மாதிரி புத்திரம் மேல இருக்கிற மோகத்தினால அவனுடைய தவறுகளை, துரியோதனோட தவறுகளை தட்டி கேட்கவும் இல்லை. அது மாதிரி இருக்கிற இந்த திருதராஷ்டிரன் இப்போ இந்த பகவத்கீதை எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, போர் புரிந்து அந்த போர்ல ஒரு 10வது நாள்ல தான் இந்த பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில் படுக்கப்பட்டார். இந்த செய்தி திருதராஷ்டிரனுக்கு போன உடனே, இப்போ திருதராஷ்டிரனுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை பீஷ்மர் தான். அவரே வீழ்த்தப்பட்டார் அப்படின்னு சஞ்சயன் கிட்ட போய், நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லு எனக்கு, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒன்னொன்னும் கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னதுனால அப்படி ஆரம்பிக்கிறது தான் இந்த பகவத்கீதா. அதனாலதான் திருத்தராஷ்டிரர் கேட்கிறாரு, தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே. அப்ப அவர் வாயிலிருந்தே தர்மம், அதர்மத்தையே கடைபிடித்த ஒரு மனிதர் தர்மக்ஷேத்ரே அப்படின்னு, அந்த தர்மம் அப்படின்னு அவர் வாயிலிருந்து வந்தது இல்லையா, அதனால கிருஷ்ணர் அனுகிரகித்து இந்த திருத்தராஷ்டிரனுக்கு முதல்ல பேசுற மாதிரி இந்த பகவத்கீதா அமைஞ்சிருக்கிறதுங்கிறது திருத்தராஷ்டிரனுக்கு கிருஷ்ணர் கொடுத்த அனுகிரகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, அப்போ அஹ், தர்மத்துக்கே சொந்தமான, தர்மத்துக்கே வெற்றி கிடைக்கக்கூடிய அந்த குருக்ஷேத்திரத்துல இந்த பாண்டவர்களும் கௌரவர்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கேட்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் ஆரம்பிக்குது. அதுக்கு சஞ்சயன் சொல்றாரு, துரியோதனன் தன்னுடைய படைத்தலைவர்கள் எல்லாம் அணிவகுத்து வந்த பிறகு தன்னுடைய குருமார்களான பீஷ்மர் கிட்ட போய், தன்னுடைய துரோணாச்சாரியர் கிருபாச்சாரியர்க்கெல்லாம் போய் அவர்களே என்ன செய்யறான்னா, அதாவது உன்னுடைய எதிரில் இருக்கும் போர் படைகளை பார்த்தியா, பாண்டவர்களோட படைகள், அவங்களெல்லாம் உன்னுடைய சிஷ்யர்கள் உன்கிட்ட இருந்து கத்துண்டு உனக்கே எதிரியாக நிற்கிறார்கள். அவங்க படைபலம் மிக அதிகமாக இருக்கிறது. அதனால வெற்றி அவங்களுக்கே கிடைச்சிருமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அப்படிங்கிற மாரி ஒண்ணு. நீங்க வந்து அவர்களையெல்லாம் பார்த்த பிறகு அவர்களுக்கு எங்காவது சப்போர்ட் பண்ணி நீங்க ஏதாவது பண்ணிடாதீங்க. நீங்க இருக்கிறது என்னோட படைத்தலைவில. அப்படின்னு ஒரு நக்கலா சொல்ற மாரி அந்த குருமார்களை அந்த மாரி கேலி செய்யற மாரி ஒரு கன்வர்சேஷன் இந்த 4 to 6 ஸ்லோகா வரையும் துரியோதனோட வார்த்தைகள் அப்படி கடினமா இருக்கு. இப்போ என்ன அப்படின்னா, ஏன் அப்படி வருது துரியோதனுக்கு அந்த சந்தேகம், அந்த கவலை ஏன் வருது, அந்த பயம் ஏன் வருது அப்படின்னா, இப்போ பாண்டவர்கள் வந்து 13 ஆண்டுகள் காட்டுல இருந்தாங்க. ஒரு வருஷம் இது மாதிரி மறைமுகமா இருந்தாங்க இல்லையா, இப்படி இருந்தவர்கள் இப்ப போர் அப்படின்னு சொன்ன உடனேயே 8 யோனி சைனிகளை திரட்டிருக்காங்க. துரியோதன் கிட்ட இருக்கிறது 11 யோனி சைனிகள். இருந்தாலும் பாண்டவர் கிட்ட இருக்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி தானே. ஏன்னா இவ்வளோ நாள் இல்லாம இருந்தவங்க, ஒரு நாட்டிலே இல்லாம இருந்தவர்களுக்கு இவ்வளோ படை சேனைகள் எப்படி கிடைச்சது அப்படின்னு அந்த துரியோதனுக்கு ஒரு பயம். எப்படி இவங்க இவ்வளோ கலெக்ட் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற அந்த பயத்துல தான் வந்து தன்னுடைய மனக்குமுறல தன்னுடைய குருமார்கள்கிட்டயும் பீஷ்மர்கிட்டயும் சொல்றாங்க. ஏன்னா இவர்கள் எல்லாம் அவனுக்கு ஆசீர்வாதத்தை போறாங்க. பாண்டவர்கள் ஜெயிக்கணும்னு நம்பக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் அப்படின்னு துரியோதனுக்கு நல்லா தெரியும். அதனால நீங்க என்னுடைய படைக்கு தளபதி, எனக்காக போரிடுங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி, இந்த மாதிரி என் பின்னாடி இவ்வளவு அரசர்கள் இருக்கார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4, 5, 6 ஸ்லோகத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 17 அரசர்கள் தனக்காக போர் புரிய தயாராக இருக்கிறார்கள் என்று ஒரு பட்டியலே போட்டு சொல்ற மாதிரி இந்த ஸ்லோகங்கள்லாம் இருக்கும். துரியோதனன் அப்படி சொல்லிட்டு, நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா பீஷ்மரை காக்கிறது தான் மெயினா வச்சுக்கணும். உங்களுடைய எய்மே பீஷ்மரை காக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ எதிரி படையை பத்தி லிஸ்ட் பண்றாரு, பாண்டவர் படையை பத்தி. பாண்டவர்களோட படையிலயும் ஒன்றும் குறைஞ்சவர்கள்லாம் இல்ல. நல்ல பீமன் இருக்கிறான், மற்ற திருஷ்டதும்யன் இருக்கிறாங்க, அவர்தான் படைத்தலைமை அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா பீமனை பார்த்தா துரியோதனுக்கு ஒரு பயம் எப்பொழுதுமே. அதனாலதான் பலம் பீஷ்மாபி ரக்ஷிதம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்றவரு, செகண்ட் லைன்ல யார் படைத்தலைவர் பாண்டவர்களுக்கு, திருஷ்டதும்யன். அப்ப திருஷ்டதும்யனை பத்தி தான் சொல்லணுமானா பீமாபி ரக்ஷிதம் அப்படின்னு வாய்
தவறி அவருக்கு பீமன் மேல இருக்கிற அந்த பயத்தினால பீமாபிரக்ஷிதம் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஏன் அப்படின்னா, இப்போ கௌரவ படைத்தலைவர் யாருன்னா பீஷ்மர். இந்த இடத்துல படைத்தலைவர் யாருன்னா திருஷ்டத்யும்னன். ஆனா பீமன் அதை விட படைசாலி, அதனால இவனுக்கு கொஞ்சம் பயம் துரியோதனுக்கு. அதனால அந்த மாதிரி தப்பி வாயில வந்த மாதிரி இந்த ஸ்லோகம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இவனுடைய அந்த மனக்குமுறெல்லாம் கொட்டின பிறகு இப்போ பீஷ்மர் இவன் இவனை சமாதானப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய சங்கை எடுத்து ஊத ஆரம்பிப்பார். நீங்க பாத்தீங்கன்னா அதோட ஸ்லோகம் வந்து 12, 13, 14 அது மாதிரி வரும். ஓகே, இவர் பீஷ்மர் சங்கு ஊதி அவனை உற்சாகப்படுத்துவதற்காக அந்த போர் சங்கை எடுத்து ஊதுவார். அது ஊதின பிறகு மத்த இருக்கிற அரசர்கள் எல்லாருமே, கௌரவர் படைத்தலைவர்ல இருக்கிற அரசர்கள் மத்த அனைவருமே தன்னுடைய தாரை தம்பட்டை அது மாதிரி பேரி இது மாதிரி இருக்கிற தன்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து அவர்களும் ரெஸ்பெக்டிவ் இதுல ஊதின்னு இருப்பாங்க. இதை இப்போ இந்த கௌரவர்களோட படையில எல்லாரும் ஊத ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாண்டவர் படையில அது அவர்களுடைய படைத்தலைவனான ஹீரோ என்ட்ரி மாதிரி அர்ஜுனன் தன்னுடைய ஒயிட் ரதத்துல கிருஷ்ணன் சாரதியாக இருக்க புறப்பட்டு வந்து கிருஷ்ணர் சங்கு ஊதுகிறார். இப்போ 15வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா யார் யார் என்ன இது சங்கு ஊதினாங்க அப்படிங்கறத அந்த 15, 16 ஸ்லோகத்துல உங்களுக்கு எழுதியிருக்கும். என்னன்னா, கிருஷ்ணர் வந்து பாஞ்சஜன்யம் என்ற சங்கையும், அர்ஜுனன் வந்து தேவதத்தம் அப்படிங்கிற சங்கையும், பீமசேனன் பௌண்ட்ரம் அப்படிங்கிற பெரிய சங்கையும் ஊதினார் அப்படின்னு வரும். தென் தர்மராஜன் அனந்த விஜயம் என்ற சங்கையும், நகுலன் அண்ட் சகாதேவன் இருவரும் சுகோஷம் அண்ட் மணி புஷ்பகம் அப்படிங்கிற சங்கையும் ஊதினார்கள் அப்படிங்கிறது இந்த 15, 16 ஸ்லோகத்துல வரும். இந்த மாதிரி ஓதி முடிச்ச பிறகு இந்த ஒளியானது என்னன்னா வானத்தை பிளந்து அப்படியே மரண ஒளி அழிக்கிற மாதிரி அந்த அளவு பெருசா வானத்தை பிளக்கிறவர் அந்த சவுண்ட் வந்து அவ்வளோ எஃபெக்டிவா மேல போய் ஒளியை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது அந்த ஸ்லோகத்துல தெரியப்படுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 17, 18 இது மாதிரி இதுல இப்போ மற்றவர்கள் எல்லாமே இந்த பாண்டவர் படையில இருக்கிற மற்ற ராஜாக்கள் எல்லாம் அவங்களுடைய சங்கை எடுத்து ஊதி அவர்களும் தன்னுடைய போரின் அறிக்கையை தெரிவித்தார்கள் அப்படிங்கிறது. அப்படிங்கிறது அந்த ஸ்லோகத்துல வெளிவந்திருக்கும். 17, 18, 19 ஸ்லோகத்துலாம் இதே மாதிரி தான் வந்திருக்கும். இப்போ போர் ஆரம்பிக்கிறதுக்கு வில்ல எடுக்கணும். அதுக்கு முன்னாடி அர்ஜுனனுக்கு என்னன்னா ஒரு ஆசை. நாம போய் நம்ம எதிரிகள் முன்னாடி போய் நின்னு என்னை எதிர்த்து போரிடுபவர்களுக்கு யார் யார் நான் யாரெல்லாம் போரிட வேண்டும் அப்படின்னு பார்க்கணும்னு ஆசை. அதனால கிருஷ்ணர்கிட்ட சொல்லாரு, கிருஷ்ணா, ஆஹ் இந்த சேனையோர் உபயோர் மத்தியே ஸ்தாபயித்வா ரதோத்தமம். அப்போ இந்த 2 சேனைகளுக்கும் நடுவே கொண்டு போய் நீ நிறுத்தி வை. ஏன்னா நான் வந்து எதிரிகள்ல யார் யார் இருக்காங்க, நான் போரிடக்கூடிய அந்த நபர் யார் யாருன்னு நான் பார்க்கணும், அருகில் வந்து பார்க்கணும் ஒரு முறை. அதனால நீ வந்து 2 படைகளுக்கும் நடுவில் தேரை விடுவாயாக அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்றாரு. உடனே கிருஷ்ணரும் எடுத்துக்கொண்டு போய் மத்திய நிறுத்துறாரு. ஆனா அவர் எங்க தெரியுமா நிறுத்துறாரு? அர்ஜுனனை டெஸ்ட் பண்றதுக்காக, மனம் தளராம இருக்கானா, ஸ்ட்ராங்கா இருக்கானா அப்படின்னு பாக்குறதுக்காக பீஷ்மருக்கு முன்னாடி கொண்டு போய் அந்த தேரை நிறுத்துறாரு. பீஷ்மர் இங்க பார்வையில நேரா பார்த்தா பீஷ்மர் படுற மாதிரி அந்த தேரை போய் நிறுத்துறாரு. அதை பார்த்த உடனே அவனும் உற்று பார்க்கிறான், யார் இருக்காருங்க அப்படின்னு அர்ஜுனன். இப்போ பீஷ்மரை பார்க்கறான், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், இந்த மாதிரி தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரையும் அப்படி பார்த்த பிறகு ஆஹ் அந்த உனக்கு வந்து உடம்பெல்லாம் நடுங்குது. ஃபர்ஸ்ட் உடம்பெல்லாம் நடுங்குது, அதுக்கப்புறம் உடம்பெல்லாம் தகிக்க ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறம் கால் நடுங்க ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறம் தன்னுடைய கையில இருந்து வில் வந்து தானாக கீழே விழுது. அந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுப்ப, கிருஷ்ணா, எனக்கு வந்து இந்த இவங்க என்ன இதெல்லாம் இவர்கள் எல்லாம் என்னோட உறவினர்கள் ஆச்சே, நான் இவங்களை எப்படி போரிட முடியும்? சரி, நான் இப்படி போரிட்டு முடிச்ச பிறகு எனக்கு அந்த வெற்றி கிடைக்குது இல்லையா, அந்த வெற்றினாலே எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் போரிட்டு என்ன எனக்கு கிடைக்க போகுது? இவங்கெல்லாம் இல்லாம நான் அந்த ராஜ்யத்துல உட்கார்ந்து எனக்கு என்ன பலன்? இவங்களெல்லாம் அழித்த பிறகு அந்த ரத்த வெறி இங்க ரத்தமா நரகலமா இருக்கிறப்போ நான் அரியாசனில் ஏறி அந்த போக வாழ்க்கையை நான் எப்படி வாழ்வேன்? எனக்கு நினைச்சு பார்த்தாலே எனக்கு என்னன்னா பாவம் தான் எனக்கு தொத்திக்கும்னு தோணுது. இதுல ஒரு புண்ணியமோ இல்லை ஒரு பெனிஃபிட் இருக்கிற மாதிரி எனக்கு எதுவுமே தோணல
கிருஷ்ணா. அதனால நான் போர் புரியவே விரும்பல. நான் வந்து வில்லையும் எடுக்கல, அம்பையும் எடுக்கல, நான் போரும் புரியல. நான் இப்படியே உட்கார்ந்துக்கிறேன். அவர்கள் என்னை தாக்க வேண்டியதா இருந்தா தாக்கட்டும். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் அதையும் சுகமாக ஏத்துக்கிறேன். ஆனா என் கையால நான் வந்து இந்த பாவச் செயலை செய்ய மாட்டேன். ஏன்னா எனக்கு என்ன தெரியுதுன்னா, இது எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய உமன், அதாவது பெண்கள் தன்னுடைய ம் ஹஸ்பண்டை இழந்து, ஓகே, அந்த மாதிரி விதவைகளாக காட்சி தருகிற மாதிரி எனக்கு எதிர்காலம் தோன்றுகிறது. இந்த மாதிரி இருக்கிறவங்க குலதர்மம் என்ன ஏது, ஏன்னா ஒரு கரு தர்ம கர்த்தாங்கிற அந்த குலத்தை காக்கக்கூடிய அந்த கர்த்தாவே இல்லாதப்போ அந்த ஸ்திரீயர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? அப்படி இருக்கிறப்போ அவர்களுடைய கற்பும் பறி போகும். அப்புறம் அது மாதிரி கலந்த குழந்தை பிறந்தா அதுகளோட எதிர்காலமும் வீணா போகும். அது மாதிரி ஒரு குல தர்மம் அதுவே அழிந்து போகிற நிலைமை தான் எனக்கு கண்ணுல தெரியுதே தவிர, இதனால எனக்கு ஒரு உபயோகம் தெரியல. அதனால கிருஷ்ணா, நான் வந்து இந்த போரை புரியல. என்னோட கைகள் எல்லாம் சோர்வடைந்து விட்டது. என்னுடைய காண்டீவம்லாம் தானாவே நழுவுகிறது. என்னால போர் புரிய முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமா அப்படியே கண்ணில் நீர் மழுக அப்படியே ரதத்துக்குள்ள உட்கார்ந்துக்கிறாரு. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர். இப்போ இதுல வந்து என்னன்னா, இந்த சாப்டர்ல எல்லாருக்கும் மனக்குழப்பம். எப்படி மனக்குழப்பம் அப்படின்னா, துரியோதனுக்கு என்ன குழப்பம் அப்படின்னா, இவர்கள் இவ்வளோ வந்து கம்மி சமயத்திலேயே இவ்வளோ பெரிய படைகளை திரட்டி இருக்கிறார்களே, அப்ப இவங்க தான் வெற்றி பெற்றுருவாங்களோ அப்படின்னு ஒரு மனசுல ஒரு குழப்பம் துரியோதனுக்கு. இப்ப தர்மராஜனுக்கு 11 யோனி சேனை வச்சிருக்கானே துரியோதன், இவனை எதிர்த்து நாம எப்படி போர் புரிய போறோம் அப்படின்னு திருதராஷ்டிரன், தர்மருக்கு, அவருக்கு மனசுல குழப்பம். அர்ஜுனனுக்கு நம்மளுடைய குருமார்கள், நம்முடைய பாட்டனார்கள், நம்முடைய சகோதரர்கள் இவர்களையே கொன்று நான் என்ன வெற்றி அடைய போகிறேன் அப்படிங்கிற மனக்குழப்பம் அவனுக்கு. அப்போ இந்த சாப்டர் ஃபுல்லும் குழப்பத்திலேயே அந்த இருக்கிற மாதிரி இந்த சாப்டர் ஃபுல்லும் முடியும். இப்போ இந்த சாப்டர் படிச்சா நமக்கு என்ன நன்மை அப்படின்னா, நாமளும் இதே மாதிரி மனக்குழப்பத்துல இருப்போம் இல்லையா? அப்போ ஒரு மரண பயம் வரும். ஓகே, நாம இது செய்யலாமா செய்யக்கூடாதா, சரியா இல்லைன்னு வந்து அப்போ மரண துயர் நீங்கிறதுக்கு இந்த சாப்டரை படிச்சா மன அமைதி கிடைக்கும். அந்த மரண துயர்னால படுகின்ற அந்த அவஸ்தை நீங்கும் அப்படிங்கிறது இந்த சாப்டரோட மகிமை. இதே மாதிரி செகண்ட் சாப்டரோட எக்ஸ்பிளனேஷனை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.